வணக்கம். அதிமுக, பாஜக, தவேக அரசியல் சதி, நடுத்தெருவில் 41 குடும்பங்கள், அவசரப்பட்ட உச்சநீதிமன்றம். இதை பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, வழக்கம் போல உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் நான் இன்னும் நிறைய வீடியோக்கள் போட முடியும். இப்ப விஷயத்துக்கு வாங்க. அதாவது இப்ப இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பினுடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வாக நம்ம இன்னொரு அம்சத்தையும் நம்ம பார்த்தாகணும். அதாவது பாஜக, அதிமுக, தவேக இவங்க 3 கட்சியும் சேர்ந்து ஒரு அரசியல் சதியில ஈடுபட்டிருக்காங்க. அது என்ன சதின்னா, இந்த 41 குடும்பங்களையும் நடுத்தருவுல நிறுத்துறதுக்கான சதிதான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இதனுடைய அடுத்த கட்ட இதனுடைய இன்டர்பிரேஷன் பார்க்கும்போது இந்த தீர்ப்பு மிக அவசர கதியில் வழங்கப்பட்ட நிறைய அதுக்கப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுக்காம, அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த அவங்க பதில் மனு கேட்கறதுக்கு அபிடேவிட்டா கூட தாக்கல் பண்றதுக்கு கூட அவங்க அவகாசம் கொடுக்காத அளவுல அவசர கதியில் வழங்கப்பட்ட தீர்ப்பு. இந்த அவசர கதியில் வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய இந்த நேரடி பாதிப்பு இந்த 41 குடும்பங்களுக்கு எந்த ரிலீஃபும் கிடையாது. இந்த தீர்ப்பு மூலம் இது ஒரு அரசியல் சித்து விளையாட்டுல அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் பாக்குறோம். அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இந்த வழக்குகள் ஃபைல் பண்ணப்பட்ட விதமும், அதே மாதிரி அந்த சாட்சிகள் மிரட்டப்பட்டு கையெழுத்து வாங்கப்பட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணவங்க இல்ல இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்கவங்க, சுப்ரீம் கோர்ட் வரலையும் போய் ஈடுபட்டவங்க எல்லாருடைய அந்த வாக்குமூலங்கள், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக இதுல பயங்கரமா இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். அதே மாதிரி பாஜக நேரடி இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா கூட இந்த அதிமுக இந்த கேஸ் ஃபைல் பண்றதுக்கு வக்கீல்களை செலக்ட் பண்றது, அதே மாதிரி அந்த எவிடன்சஸ் இருக்காங்கல்ல கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ், அவங்கள போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரது, இதுல எல்லாமே பாஜகவினுடைய மறைமுகமான ஒரு உதவியும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதிமுக நேரடியாவே இதுல ஈடுபட்டு இருக்கு. ஏன்னா அதிமுகவினுடைய லாபம் என்னன்னா, அது தாவேகாவை கூட்டணிக்கு அழைச்சிருக்கு. அவங்க மரியாதை பண்ணாம ரொம்ப உதாசீனப்படுத்திட்டு இருந்தாங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு இதுல ஒரு பழி வாங்குற ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. ஸோ அதிமுகவுக்கு தாவேகாவை பழி வாங்குன்ற ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. அந்த வகையில தான் அதுல அவங்க ஈடுபட்டு இறங்கியிருக்காங்கிறத பாக்குறோம். ஸோ பாஜகவினுடைய நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன நோக்கம்னா, திமுகவுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்க கை சேர்த்துவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அந்த வகையில விஜய் திமுக எதிர்ப்பு இருக்கிறதுனாலையும், அதிமுகவும் திமுக எதிர்ப்பு அதுல அந்த நிலையில இருக்கிறதுனாலையும், இவங்க 2 பேருமே நமக்கு எதிரி தானே, அவங்களுக்கு எதிரியா இருக்குங்கிறதால அந்த டாசிட்டான ஒரு சப்போர்ட்டை பாஜகவும் வழங்குறதுங்கிற பாக்குறோம். ஆக இப்ப இவங்களுடைய அரசியல் சதியில், இவர்களுடைய அரசியல் சதுரங்க விளையாட்டில் இந்த 41 குடும்பத்தின் தான் நடுத்தருவில் நிற்குதுங்கிறத பாக்குறோம். நம்ம ஏன் இதை இந்த மாதிரி கோணத்துல அணுகிறோம்னா, இப்ப இவங்க அதிமுகவுக்கு கேட்ட அப்ஜெக்டிவ் அந்த ரிலீஃப் கிடைச்சிருச்சு, தவேகாவுக்கும் அந்த ரிலீஃப் கிடைச்சிருச்சு, பாஜகவுக்கும் அந்த ரிலீஃப் கிடைச்சிருச்சுங்கிறத பாக்குறோம். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன, அதுக்கு இந்த தீர்ப்பு ஏதாவது உதவி இருக்கான்னா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பால விசாரணை தான் இழுத்தடிக்கப்படும். கடைசியில விசாரணையோட முடிவுல அவங்களுக்கு எந்த ரிலீஃபும் இண்டிவிஜுவலா கிடைக்க போறது கிடையாது. அரசாங்கம் ரிலீஃப் கொடுத்து அது மட்டும்தான். அதை தவிர இப்ப விஜய் எல்லாம் கொடுப்பாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. அப்ப கடைசியில ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பு வரும்போது பாத்தீங்கன்னா அது என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அவங்களுக்கு மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அவங்களுக்கு எதிர்பார்த்த ரிலீஃப் இல்ல அவங்க எதிர்பார்த்த அரசியல் பழிவாங்கல்லாம் தொடர்ந்து நடக்குங்கிறத பாக்குறோம். ஆனா இந்த ஏழை எளிய மக்கள் அன்றாடம் காட்சிகள், தங்களுக்கு எந்த ரோலும் இல்லை. ஒரு நடிகனை பார்க்க போகணுங்கிறது அந்த ஒரு அப்ஜெக்டிவ் தவிர வேற இவங்களுக்கு அப்ஜெக்டிவ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி போய் மாட்டிட்டு தங்களுடைய உறவினர்களை இழந்தவர்கள், தங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு. இப்ப இதுல ஆம்பளை பசங்க சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இறந்துருக்காங்கன்னா அவங்க தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல அவங்க எல்லாமே போயிட்டாங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பிஞ்சுகள், இளம் பிஞ்சுகள் வாழ்க்கையில முன்னேற வேண்டிய பிஞ்சுகள், அவங்களுமே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கிறத பாக்குறோம். பெண்கள் இறந்து போயிருக்காங்க, முதியவர்கள் இறந்து போயிருக்காங்க. சோ இது எல்லாமே நமக்கு சேர்ந்து என்ன மாதிரியான ஒரு இந்த அவங்களுக்கு இதுல ஏதாவது நன்மை இருக்கா? சுப்ரீம் கோர்ட் போனதால பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கவுன்சில் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி இந்த ஆர்கியூ பண்ணி இந்த கேஸை வாங்கிட்டாங்களே, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை, இதால அந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க வாழ்க்கை என்னைக்கு அவங்க சொந்தக்காரங்க இறந்து போனாங்களா அன்னையில இருந்து நடுத்தர தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தீர்ப்பு எந்த ரிலீஃபும் கொடுக்கல. அவங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்களே அவங்களுக்கு ஏதாவது இந்த உச்சநீதிமன்றம் எதுவுமே செய்யல அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி உச்சநீதிமன்றம் இன்னொரு மிக ஒரு அவசரப்பட்டதால, ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்ததால, அதே மாதிரி தீர்ப்பு போன வெள்ளிக்கிழமை எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு வாசிட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஊடகங்கள் மூலமாக நடந்த டெவலப்மெண்ட்ஸை இந்த தீர்ப்புல இன்னைக்கு இந்த தீர்ப்பை தள்ளி வச்சுட்டு கூட இந்த டெவலப்மெண்ட்ஸை விசாரிச்சு கூட இந்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கலாம். ஒன்னும் இதை வழங்கலைன்னா உடனே அப்படியே உயிரெல்லாம் போயிடாது யாருக்குமே. ஆக இது அவங்க வழங்கின பிறகு அதை வாய்ச்ச பிறகு அந்த இங்க நாங்கெல்லாம் இந்த கேஸை ஃபைல் பண்ணல, எங்கள்கிட்ட இந்த கேஸ் சொல்லல, சிபிஐ என்கொயரின்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது, எங்களுக்கு வேற வேற காரணங்கள் சொல்லி எங்கள்கிட்ட கையெழுத்த வாங்கிட்டாங்க
அப்படின்னு அந்த மனுதாரர்கள் அந்த யார் மேல இந்த பிரேயர் வைக்கப்பட்டதோ, யாருக்காக தீர்ப்பு இந்த எழுதப்பட்டதோ அவங்களே வந்து இதுல எங்களுக்கு பாக்கியம் கிடையாது, நாங்க ஏமாற்றப்பட்டோம், போர்ஜரி பண்ணப்பட்டோம், இம்பர்சனேட் பண்ணப்பட்டோம் நாங்க அப்படின்னு சொல்ற அந்த கருத்தை வந்து நாங்க கணக்குல எடுக்கிறோம். ஆனா இந்த தீர்ப்பை வந்து நாங்க வாசிச்சு தான் விடுவோம் அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து என்ன மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்து என்ன மாதிரியான பாதிப்பை அல்லது மக்கள் இதை பத்தி ஒரு உச்சநீதிமன்றத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியல. அது போக போக விவாதங்கள் நிறைய பண்ணும்போது தான் இதனுடைய வந்து இம்பாக்ட் நமக்கு தெரிய வரும். ஆனா இப்ப உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அவசர கதியில தீர்ப்பு வழங்கப்பட்டதாக வந்து அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. ஈவன் லீகல் எக்ஸ்பர்ட்ஸா கூட நிறைய பேர் வந்து கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம், வெள்ளிக்கிழமை நீங்க விசாரிக்கிறீங்க, திங்கக்கிழமை தீர்ப்பு எழுதுறீங்க அப்படிங்கிறதுல வந்து அதுக்கப்புறம் நடந்த நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து உச்சநீதிமன்றம் வந்து கணக்கில் எடுத்திருக்கலாம். அது எடுக்காம வந்து ஒரு அவசர கதியில வந்து இப்ப இது பண்ணிட்டாங்க. இப்ப இந்த லேட்டஸ்டா நாங்க எங்க இந்த பெட்டிஷனுக்கு இருக்க சம்பந்தம் இல்லைங்கிற அவங்களுடைய அந்த கருத்துக்குமே உச்சநீதிமன்றம் கடைசியா என்ன சொல்லியிருக்குன்னா, இறுதி தீர்ப்பு இல்ல, நாங்க வந்து இதையும் கணக்குல எடுப்போம், இது விசாரணைக்கு உட்பட்டதுதான். ஆக வந்து இதுல என்னென்ன இதுல இந்த மாதிரி போர்ஜரி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிய வந்தா நாங்க அதுக்கும் வந்து தீர்வு கொடுப்போம் நாங்க. ஆனா அது இப்ப இன்னைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டில் மிக 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 பாதிக்கப்பட்டது வந்து இந்த 41 ஏழை குடும்பங்கள் தான். இந்த உச்சநீதிமன்றம் போனதாலேயோ இல்ல வந்து தமிழக அரசுக்கு எதிராக இந்த ஆர்டரை வாங்கினதாலோ அல்லது தாவேகாவினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஆர்டர் வாங்க வந்திருக்கிறதாலேயோ இல்ல அதிமுகவினுடைய அதனுடைய கொள்கை அதனுடைய நோக்கமும் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தாலேயோ எதாலுமே வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு ரிலீஃபும் கிடையாதுங்கிறதா நமக்கு இந்த லீகல் எபிசோடு மூலமாக நாம் குறித்து கொள்கிற கருத்து. இது வந்து காலத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய அவலம் தான். இது அந்த மக்களுக்கு பொறுத்தவரையிலையும் இவ்வளவு தூரம் யாரார கேஸ் போட்டாங்க அவங்களுக்கு தெரியவே இல்லை. தங்கள் வந்து பலிக்கூடத்துல வைக்கப்பட்டுட்டோம், தாங்கள் பலியாக்கப்படுறோம், தங்களை வச்சுதான் பேரம்லாம் நடக்குது, தங்களை வச்சுதான் வந்து தீர்ப்புலாம் வாங்கப்படுது, தங்களை வச்சுதான் வந்து அதிமுக பாஜக தாவேக திமுக எல்லாம் அடிச்சு விட்டுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சாதாரண விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து தங்கள் சொந்த பந்தங்கள் உயிர் போனதுதான். அதுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா, அது வந்து விஜய் தர வேண்டிய அந்த 20 லட்சம் கிடைக்குமாங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்க்க ஒழிய அவங்க அந்த மாதிரி ஏழைகள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள வச்சு பகடக்காயா வச்சு இந்த மாதிரியான பல பேர் கேஸ் ஆடி அதன் மூலம் ஒரு தீர்ப்பை பெறாங்கிறது ஒரு 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 மோசமான ஒரு நிகழ்ச்சியா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. உச்சநீதிமன்றம் வந்து வரும் காலங்கள்ல வந்து இதே வழக்குல வந்து எல்லாத்தையுமே தீர விசாரிக்கணும். இதுல லேட்டஸ்டா வந்திருக்கிற அந்த டெவலப்மெண்ட்ஸையும் அவங்க வந்து கணக்குல எடுத்து இதுக்கு யார் காரணம், இந்த மாதிரி போர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா இம்போர்சனேட் பண்ணி இந்த கேஸ் அதை பெர்ஜரின்னு சொல்றாங்க, இதெல்லாம் நடந்திருந்தா உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு மேல தண்டனை வழங்கணும். அதிமுக பாஜக தாவேகா கட்சி சார்ந்த இந்த கேஸை வந்து நடத்துறதுக்கு உதவி பண்ணாங்க எல்லார் மேலேயும் வழக்கு தொடரப்பட வேண்டும். அந்த ஏழை மக்களுக்கு அல்டிமேட்டா வந்து ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கணும். அவங்கள வச்சுதான் கேஸ் நகரணுமே ஒழிய அவங்கள பகடக்காய ஆக்கி அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கணக்கு தீர்க்கிற ஒரு முறைக்காக உச்சநீதிமன்றம் பயன்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல என்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.